இந்த கச்சத்தீவை தக்க வைத்துக் கொள்ள முடியாத காரணத்தினாலே இன்று வரையிலும் மீனவர்கள் சிறைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். படகுகளை இழக்கிறார்கள், வலைகளை இழக்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையே இழக்கிறார்கள். அந்த கச்சத்தீவு போனதற்கு என்ன காரணம்? இவர் செய்தது என்ன, செய்ய தவறியது என்ன என்று யோசித்தேன். பெருபாரி என்கின்ற இடத்தை, மேற்கு வங்காளத்தை சேர்ந்த ஒரு இடத்தை பாகிஸ்தானுக்கு கொடுத்து விட்டார் நேரு. அவர்கள் இருவரும் பேசினார்கள், இந்த கிராமத்தை எனக்கு கொடுத்து விடு என்று சொன்னார். சரி, வைத்துக் கொள்ளுங்கள், இதில் என்ன இருக்கிறது என்று கொடுத்து விட்டார் நேரு. பொங்கி எழுந்து விட்டார் மேற்கு வங்க முதலமைச்சர். நீ யார்? உன் அப்பன் விட்டு சொத்தா தூக்கி கொடுப்பதற்கு? நீ நினைத்தால் எதையும் கொடுத்து விடுவாயா? இதெல்லாம் உயிரெழுதி வைத்து மாற்றத்தக்க சங்கதிகள் என்று நினைக்கிறாயா? எங்களுடைய மண் மேற்கு வங்காள மண், வங்க மொழி பேசுகிற மக்கள் இங்கே வாழ்கிறார்கள். அதை எப்படி நீ பாகிஸ்தானோடு சேர்க்கலாம்? அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டது அந்த மாற்றம். ஒரு தலைமை அமைச்சர் தான் விரும்பிய காரணத்தினாலே அதை கொடுத்து விடலாம் என்று தலைமை அமைச்சர் அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டது இல்லை. அது அரசியல் சாசனத்தில், பாராளுமன்றத்தில் 2/3 பெரும்பான்மையின் கீழ் இவையெல்லாம் பேசப்பட்டு விவாதிக்கப்பட்டு அதற்கு பிறகு கொடுக்கப்பட வேண்டும். அது மேற்கு வங்காளத்தினுடைய சமூகத்தோடு தான் கொடுக்கப்பட வேண்டுமே தவிர நீ நினைத்தபடி தூக்கி கொடுத்து விட முடியாது என்று அதே காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்த மேற்கு வங்காள அமைச்சர் முதலமைச்சர் நேருவை போட்டு ஆட்டாட்டு என்று ஆட்டிவிட்டார்.